அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காணாத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க காணாத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி காணாத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். நான் வந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து 7:30 மணிங்க. அதுக்கு முன்னாடியே கடலுக்கு போயிட்டு மீனவர்கள்லாம் மீன் பிடிச்சின்னு வந்துட்டாங்க. கரைக்கு வந்து விலையில் வந்து மீன்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. பெரிய மீன் எதுவும் வரல, எல்லாமே பொடி மீன் தான் வந்திருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கிழங்கா மீனுங்க. இந்த மீனை அடிச்சிக்க ருசியில் வேறு மீனே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மீன் அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் இந்த மீனை வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி. இதோட டேஸ்ட் உங்கள் நாக்கிலே நிற்கும், அந்த மாதிரி டேஸ்ட் இது. இந்த மீன் ரேட்டும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து 700 ரூபா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் ஏழை வரதுக்காக மீன்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் வந்து வியாபாரிகள்லாம் யாரும் வரல. 8 மணிக்கு மேலே தான் ஏலம் விட ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே மீனெல்லாம் எடுத்து வந்து இங்கே வச்சுருவாங்க. இப்போ இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். 8 மணி ஆச்சுன்னா கூட்டம் செம கூட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் மீன்லாம் ஏலம் விட ஆரம்பிப்பாங்க. முதல்ல வந்து வியாபாரிங்க ஏலத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு விற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்கள். இனிமேல் ஏலம் விட ஆரம்பிக்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக. ஏலம் விடுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த காணாத்தூரில் வந்து ஏலம் விடுறதாங்க ஃபேமஸ். இங்கே வந்து மீன் வந்து எல்லாமே வந்து ஏலம் தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மக்களுக்கு தருவாங்க. ஏலம் விட்டு அவங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விற்பாங்க. இப்போ வந்து ஏலம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பாருங்கள். நூறு 1100 1100 1100 அவ்வளோதாங்க, ஏலம் முடிஞ்சிடுச்சு. இப்போ மொத்தம் மீன் வந்து 1200 ரூபா போயிருக்கு. இப்போ அடுத்தபடியாக ஒரு அண்ணா வந்திருக்காரு பாருங்கள். அவர் என்ன மீன் எடுத்துகிட்டு வந்தார் பார்க்கலாம். அண்ணா வந்து கட்டா மீன் வந்திருக்காரு. கட்டா மீனும் பொடி மீன் எடுத்து வந்திருக்காரு. இந்த கட்டா மீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வைக்கவோ வறுக்கவோ நல்லா இருக்காது. இது வந்து தந்தூரி ஃபிஷ்ஷிங்கர் போட்டால் தான் இந்த மீன் நல்லாயிருக்கும். ரேட்டு வைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த மீன். நீங்கள் யாருன்னா இந்த கட்டா மீனை சாப்பிட்ட அனுபவம் வந்ததுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு. 2500 அடுத்த மீன் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அயில மீன் தான் வந்துருக்குது பாருங்கள். காணாங்கழுத்தி மீன் அயில மீன் வந்துருக்குது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக. இது வந்து ஏலம் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். 600 700 800 5000 5100 200 300 400 500 600 700 5800 900 5900 6000 6100 6200 காணாத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் வந்து மக்கள் வந்துன்னு போய் தான் இருக்கிறாங்க. அதிகமான கூட்டம்லாம் கிடையாது. இன்றைக்கி மீன் ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் நான். இவ்வளோ கம்மியான கூட்டத்தில் வீடியோ எடுக்க முடியலங்க, தள்ளி விட்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோவே எடுத்துருக்கேன். 600 700 800 900 900 3000 மோனி எடுத்துக்காம. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இது கூறு கட்டி வச்சுருக்காங்க. இந்த கூறு வந்து 300 ரூபா ஒரு கூறு. கரெக்டாக 6 மீன் 300 ரூபா. இது வந்து இங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். நம்ம வந்து செம்மஞ்சேரியில் வாங்கினா இது வந்து 200 ரூபா தான். 4000 4500 600 700 800 900 5000 5200 200 300 400 500 600 700 800 900 6000 6100 நான் கம்மியாக தான். இது மொத்தமே 6100 ரூபாய்க்கு போயிருக்கு பாருங்கள். எறாவும் மீனும் சேர்த்து 6100 ரூபாய். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கூட அந்த எறாவை தனியாக வந்து
2,500 விற்றுட்டாங்க. அவ்வளோதான். அவங்க வந்து அங்கே ஏலம் எடுத்தாங்க, இங்கே அப்படியே சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். மூணாயிரத்தி 500, 600, 700, 800, 900, 4000, 4000, 4100, 200, 4200, 300, 400, 500, 4500, 4500. பாலம் 1800, 1500, 1500, 600, 700, 2000. யார் கேட்டது? 2000, 2100, 2100, 2100 எழுது. நீங்கள் மீன் சில்லறையாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே கூறு கட்டி வச்சுருவாங்க பாருங்கள். அந்த கூறு வந்து ஒரு கூறு வந்து 300 ரூபா. எந்த மீன் எடுத்தாலும் 300 ரூபா தான். ஊடா மீன் 300 ரூபா, சங்கரா மீன் 300 ரூபா, அயில மீன் 300 ரூபா. எது எடுத்தாலும் 300 ரூபான்னு சொன்னாங்க. வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். இங்கே வச்சுருக்கவங்க எல்லாருமே வியாபாரிங்க தான். அங்கே ஏலம் எடுக்கிறாங்க, அப்படியே சைடில் வந்து இங்கே கூறு கட்டி இங்கே விற்றுடுறாங்க. அவங்க அதுதான் லாபமே. அப்பயே வச்சுட்டு 10 நிமிஷத்தில் விற்றுட்டு போயிடுறாங்க. 1200 அப்படி கட் பண்ணி காசு என்ன எடுக்க மாட்டீங்க. மீன் என்ன ரேட்டு போகுதுன்னு புரிய மாட்டேங்குது. 1800, 1800, 900, 2000, 2100, 2100, 200, 2200, 2200, 2200, 2200 எடுக்க. மொத்த மீன் 1500 முடிஞ்சிச்சு மக்களே. ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல. இங்கே கானாத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. மீன்லாம் கூட ரேட் அவங்க ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள்லாம் வாங்கி முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் தனியாக ஆள் இருக்காங்க. அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட் தான் நான் சொல்லுவேன். கானாத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டு ரொம்ப அருமையான இருக்குது. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாங்க. நன்றி.